இந்த பெரிய பசங்க கூட நம்ம சொல்றத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, இந்த சின்ன வாண்டுங்கலாம் இருக்குல்ல, அதுங்க சொல்றத எப்படியாவது நம்மள கேட்க வச்சுருங்க. ஸ்கூல்ல பாரம்பரிய உணவு திருவிழாவாம், அதுக்கு பொங்கல் செய்யக்கூடாதாம், பாயாசம் செய்யக்கூடாதாம், பணியாரமும் செய்யக்கூடாதாம். எனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய உணவுனா இது மட்டும் தான். வேற என்னதான் எதிர்பார்க்குறான்னு தெரியல. சரி ஓகே கேட்குறானேன்னு YouTubeல போய் சர்ச் பண்ணா, ஃபர்ஸ்ட்டு வந்தது இந்த கருப்பு உளுந்தங்களி தான். நைட்டே மாவெல்லாம் அரைச்சு வச்சு காலையில செஞ்சுட்டேன். எங்க அம்மா உளுந்தங்களி சூப்பரா செய்வாங்க. ஆனா, நான் அவங்க கிட்ட கேட்காம YouTubeஅ பார்த்து செஞ்சதுக்கு கடவுளே என்ன பழி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஹார்டாக வந்தது. ஏன்னா வெல்லத்திலேயே நான் வந்து அப்படியே இதை போட்டு கலர்னதால ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடுச்சு. பட் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் கேழ்வரகு சிமிலி வெறும் அடையை தட்டி போட்டு அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வேர்க்கடலை, எள்ளு, அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இதை மட்டும் போட்டு எடுத்தால் இந்த டிஷ் முடிஞ்சிருச்சு. பட் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். அப்புறம் தேங்காய், மாங்காய், கேரட் போட்டு ஒரு சுண்டல். தேங்காய் வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி போட்டுட்டோம்னா மத்தியானத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வரகரிசியில் தயிர் சாதம் இல்லை எல்லாத்தையும் பேக் பண்ணி அமுச்சு விட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டான். பட் திருப்பி வந்து என் கிச்சனை பார்த்தா நான் தான் ரொம்ப சுகமாயிட்டேன். பட் நம்ம கையில் தான் மேஜிக் இருக்கே, இது எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுவோமே. அப்படி தான் பாதி பேர் நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே விடுங்க, அவங்க நினைக்கட்டும். நம்மளோட லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எத்திராஜில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதையும் வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். பூக்கடை போகாமல் வர முடியுமா? அங்கே போயிட்டு நமக்கு வேண்டிய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம். புதுசாக ஏதோ மினி ஆரஞ்சுன்னாங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டால் இது செம்ம ஸ்வீட்டாக இருக்கும்னாங்க. வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். இதில் இருக்க மெசேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?